ஜித்தேஷ் அண்ட் ஹர்ஷிதா. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த கனெக்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலாஸ்டிக் பெல்ட் மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா மாப் ஸ்டிக் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் வரும். ஸோ இந்த மாப் ஸ்டிக் வச்சு பண்ணுறதுல வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா, அதை வந்து 2 பேர் பிடிச்சிட்டு ஃப்ளோரில் வேவ்ஸ் மாதிரி ஒரு மூமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அண்ட் 2 பேரும் கழுத்தில் வச்சுட்டு ஒரு மூமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஷர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த பரத்ராஜோட பெர்ஃபார்மன்ஸில் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்க்குறப்போ வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இது திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்றனால அந்த ஒரு ஃபீலை வந்து இது கொடுக்கல எனக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்களதுல வந்து நிறைய ஃப்ளோர் மூவ்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இவங்களோட முட்டி மேலே வந்து அவங்க காலை வச்சுட்டு ஒரு மூவ் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஓவரால் நல்லா இருக்கும். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா போன பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே ஃபுல் டான்ஸாக இருக்குங்க. அதாவது ஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே ஜட்ஜஸ் அதுவும் மெயினாக வந்து நம்ம ஸ்ரீதேவி மேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது இந்த மாப்பு ஷர்ட் அப்படிங்கிறதெல்லாம் நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுலையுமே வந்து எதுவுமே புதுசாக இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே ஃபீல் ஆகலை. டான்ஸ் நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதில் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ்க்கு வந்து மசில் டயர் ஆயிருக்கு போல. ஸோ அதை வச்சுட்டே தான் அவர் ஆடி இருக்காரு. ஸோ கொரியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் வந்து ஒரு மாதிரி பதட்டம் பேனிக் ஆகியே வந்து சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறமா சாண்டி மாஸ்டர் வந்து பேசி சமாதானப்படுத்தி எல்லாருமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வருவாங்க. சரி நெக்ஸ்ட் வீக் நாங்கள் சூப்பராக பண்ணிடுறோம் அப்படின்னு. இதுக்கு அவங்க லைட்டு கொடுத்து தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ்லேயே வந்து கிளீனாக தெரிஞ்சிச்சு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி மீட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் 6 வந்திருக்கும். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ரெட் லைட் வாங்கினது ஓகே அப்படின்னு ஃபீல் ஆகுதா, இல்லை இவங்களுக்கு கிரீன் லைட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் சுஜித் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணி போட போகிறோம். அது ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.